ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மருதாணி வைக்க போகிறோம். இந்த மருதாணியில் எல்லோரும் பாக்கு, அப்புறம் சுண்ணாம்பு இந்த மாதிரி போட்டு அரைப்பாங்க. நான் கிராம்பு தயிர் போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக அரைச்சி வந்திருக்குது. நைஸாக நல்லா அரைச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அரைக்கையிலே நம்ம எடுத்த உடையிலே பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெட்டாக செவந்து வந்திருக்குது. ஆனால் என்னென்னா நாங்கள் வச்சுட்டோம், முக்கால்வாசி நாங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த பாருங்கள், என் தம்பி பொண்ணுக்கு நல்லா வச்சு அவங்களுக்கு வச்சாச்சு. அவங்க ஒரு சீனுக்காண்டி இங்கே உட்காந்துருக்காங்க. வாமா உட்காருமான்னு சொன்ன உடனே உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கடி மருதாணி, கால் நல்லா மடக்கி உட்காருங்க, நீட்டி உட்காருங்க. அப்புறம் அவங்க காலுக்கு அழகாக நாங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அழகாக இருக்காங்க குட்டி பொண்ணு. சரி, எப்படி இருக்கு? அப்படி கை ஒட்ட வச்சுட்டா 2 கையில் இதாயிரும். இப்படியே வச்சுருப்பீங்களா? காலையில் வரையும் எப்படியே வச்சுருப்பீங்களா? எப்படி செவக்குதுன்னு பார்ப்போமா? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லுங்கள். ஓகே, இந்த பொண்ணுக்கு இந்த தங்கப்பிள்ளைக்கு எப்படி செவந்திருக்குன்ட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி என் கையிலையும் எப்படி செவந்திருக்குதுன்ட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இந்த எப்படி செவந்து வந்திருக்குது இந்த மருதாணி. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். பாய். மருதாணி வச்சதை என்ன பண்ணீங்க? சீக்கிரம் கழுவிட்டீங்களா? நீங்கள் ஏன் கழுவுனீங்க? அம்மா கழுவி விட்டாங்களா, நீங்களா கழுவுனீங்களா? நீங்களா கழுவுனீங்களா? ஏன் கழுவுனீங்க சொல்லுங்க. பூனையை தொட முடியல. பூனையை தொட முடியலையா? விளையாட முடியல, பூனை தொட முடியல, சொல்லுங்க. கால் சவுண்டு தான் ஜாஸ்தி இருக்குது, சலங்க சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஏன் கழுவுனீங்க சொல்லுங்க. நான் வச்சேன், நான் கழுவிட்டேன். சரிடி பட்டு, உனக்கு நல்லா செவக்க வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனவுடனே நல்லா போடுவீங்க. எந்திரிச்சு உட்காருங்க. கையை காட்டுங்க, எப்படி செவந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தாங்க செவந்திருக்குது பிள்ளை பொண்ணுக்கு. பொண்ணு பிள்ளை